மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஹெரிங்போன் கறவை கொட்டம் அமைத்தல் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் ரிச்சர்ட் சர்ச்சில் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை மருத்துவ அவசர ஊர்தி மூலம் பயன்பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டம் அழிசூர் கிராம வேளாண்மையாளர் திருமதி எம் கலையரசி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வேலி மசால். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமானது வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அவ்வகையில் நலத்திட்ட மருத்துவ அவசர ஊர்தியானது கால்நடைகள் நோய் தாக்குதலுக்கு உட்படும் போது முதலுதவி செய்வதற்கும் கால்நடைகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் பயன்படுகின்றது. அந்த வகையில் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தி மூலம் பயன்பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டம் அழிசூர் கிராம வேளாண்மையாளர் திரு எம் கலையரசி அவர்கள் தரும் செய்திகள். மழையினால என் மாடு கீழே விழுந்துருச்சு. இங்கே அருகில் உள்ள டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் முடியாதுன்னா அவர் கால் பண்ண நம்பருக்கு 1962 நம்பருக்கு கால் பண்ணுங்க, அந்த பார்ப்பாங்கன்னாங்க. உடனடியாக அவங்க வந்து என் மாட்டை பார்த்தாங்க. என் மாட்டுக்கு வந்து 4 பாட்டில் குளுக்கோஸ் போட்டாங்க, மீதி இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. இப்போதைக்கு மாடு நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் 6 மாடு இருக்குது. அந்த மாட்டுங்களால நாங்கள் பயனடையணும். 1962 நம்பருக்கு ஃபோன் பண்ணால் எல்லா மாடும் பயனடையணும்னு சொல்லிட்டு அவசர உதவிக்காக மனுஷனுக்கு எப்படி 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறோமோ அதுபோல் மாட்டுக்கும் ஆம்புலன்ஸ் இருக்கிறதுனால 19 யாருக்கு அந்த என்ன உடனடியாக சிகிச்சை வேணும்னாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் உடனடியாக வராங்க. தேவைப்படுற நம்பர் இதுதான். அதனால் எல்லாரும் பயனடைவாங்கன்றது ஏனாத்தூர் பயிற்சி மூலிமா மாடுகள் கறவை மாடுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இதன் மூலமா எல்லாருக்கும் தெரியுது. இந்த நம்பர் மூலமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என இது மூலமாக தெரிவிக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற திருமதி எம் கலையரசி அவர்களை 09047883976 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை.
மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 45% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 14 முதல் 16 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் 3 நாட்களில் 40 முதல் 50 மில்லிமீட்டர் கோடை மழை பெற வாய்ப்புள்ளது. எனவே மானாவாரி மற்றும் இரவை தரிசு நிலங்களில் கோடை உழவு செய்யலாம். எதிர்பார்க்கப்படும் மழையினை மரங்களின் வேரில் சேமிக்கும் வகையில் உள்நோக்கிய வட்டப்பாத்தியினை சீரமைக்கவும். அதிக மழையுடன் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் வேகமான காற்று வீச வாய்ப்புள்ளதால் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். கரும்பில் விட்டம் கட்டவும். போதிய மண் வெப்பம் நிலவுவதால் மஞ்சள் பயிரிடுவதற்கு நிலம் தயாரித்து விதைப்பு செய்யலாம். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவிரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேர வெப்பநிலையானது 36 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 55 முதல் 75% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் 3 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நெல் தரிசில் பயிரிடப்பட்ட பருத்தி மற்றும் இரவை உளுந்து பயிரில் அசுவினி இலைப்பேன், செம்பேன், தத்துப்பூச்சி மற்றும் வெள்ளை ஈ பரவலாக தென்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 0.03% 3 மில்லிலிட்டர் ஒட்டும் திரவத்துடன் கலந்து காலை அல்லது மாலை நேரங்களில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்கவும். சேதம் அதிகரிக்கும் போது இமிடாக்ளோபிரிட் 20 SL 40 மில்லியை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மாடுகளுக்கு வெப்ப அயற்சியால் ஏற்படும் பால் உற்பத்தி இழப்பை குறைக்க சமையல் சோடாவை தீவனத்துடன் 100 கிராம் என்ற அளவில் கலந்து அளிக்க வேண்டும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் மிதமான மேகமூட்டம் மற்றும் மிதமான ஈரப்பதமும் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலையானது 34 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 45 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. பயிர் அறுவடைக்கு பின்பு மிளகாய் மற்றும் மற்ற பயிர்களின் கழிவுகளை வயலிலேயே சுழல் கலப்பை கொண்டு மடக்கி உழவு செய்யவும். இவ்வாறு உழவு செய்வது கோடை மழையினை மண்ணில் சேகரிப்பதுடன் மண்ணின் அங்கக பொருளை அதிகரிக்க உதவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் சோளத்தில் குருத்து ஈயின் தாக்குதல் தென்படுகிறது. இக்குருத்து ஈ சோளத்தின் தண்டுகளை துளைத்து உள்ளே சென்று உண்பதால் நடுக்குருத்து வாடி காய்ந்து காணப்படும். இப்பூச்சியினை கட்டுப்படுத்த மீத்தேல் டெமட்டான் 25 EC 500 மில்லிலிட்டர் அல்லது டை மீத்தோயேட் 30 EC 500 மில்லிலிட்டர் என்ற மருந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மதுரை, சிவகங்கை, தேனி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேர வெப்பநிலையானது தேனி மாவட்டத்தில் மட்டும் 28 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ், மற்ற மாவட்டங்களில் 37 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலையானது தேனி மாவட்டத்தில் மட்டும் 22 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மற்ற மாவட்டங்களில் 26 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 75% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 6 முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் பருவநிலையில் மல்லிகையில் மொக்கு துளைப்பான் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இதன் புழு மொக்குகளை துளைத்து சாப்பிடும்.
தாக்கப்பட்ட மொக்குகள் லேசான மெல்லிய நூலாம்படையில் பின்னப்பட்டிருக்கும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மொக்குகளை புழுக்களுடன் சேகரித்து அழிக்கலாம். மேலும் விளக்கு பொறி அமைத்து அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். தற்போதைய சூழ்நிலையில் மானாவாரி நிலத்திற்கு மட்டுமல்லாமல் நஞ்சை நிலத்திலும் கோடை உழவு செய்வது மிகவும் அவசியமாகும். கோடை உழவு செய்த நிலத்தில் மண் வெடிப்பு உண்டாவதில்லை. இதனால் கோடையில் பெய்யும் மழை நீர் நிலைநிறுத்தப்பட்டு சேமிக்கப்படுகிறது. மேலும் மண்ணில் உள்ள கூட்டுப்புழுக்கள் மற்றும் பூஞ்சானங்கள் மண்ணின் மேற்புறம் கொண்டுவரப்பட்டு அழிக்கப்படுகின்றன. தற்போதைய சூழ்நிலையில் மிளகாயில் போரான் சத்து பற்றாக்குறை காணப்படுகிறது. இதன் அறிகுறியாக இளம் இலைகள் மேடும் குழியுமாக மாறிவிடும். முதிர்ந்த இலைகளின் நுனியில் மஞ்சள் நிறம் தோன்றி இலை ஓரங்களில் பரவும். நடுநரம்புகள் சிவப்பு கலந்த பழுப்பு நிறமாக மாறும். இலைகள் கெட்டியாகி விரைவில் நொறுங்கிவிடும். இதனை நிவர்த்தி செய்ய 3 கிராம் போராக்ஸ் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அந்த கரைசலை அறிகுறிகள் மறையும் வரை 10 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரும் நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் முதல் 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 75% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 முதல் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மிளகு பயிரில் 2 ஆண்டுகளாக சுண்ணாம்பு இடாமல் இருந்தால் முதல் கோடை மழை கிடைத்தவுடன் ஒரு செடிக்கு 500 கிராம் சுண்ணாம்பு இடவும். காய்கறி பயிர்களில் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த 15 நாட்களுக்கு ஒரு முறை நனையும் கந்தகம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். லேசானது முதல் மிதமான மழை அடுத்த 5 நாட்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. மிளகு செடியில் வாடல் நோயை தடுக்க ஒரு செடிக்கு 25 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி, 25 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ் மற்றும் 500 கிராம் வேப்பம் புண்ணாக்கு கலந்து இடவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் தென்படும். ஒரு சில இடங்களில் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், இரவு நேர வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 43 முதல் 72% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது மானாவாரியில் சுரபி ரகம் பருத்தி பயிர் செய்து வருகிறார்கள். இதில் தத்துப்பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி அல்லது அசிபெட் என்ற பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் மற்றும் 1 மில்லி ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்கவும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45 முதல் 72% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 3 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கோழிகளுக்கு வெப்ப அயற்சி நீக்கும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் மருந்துகள் அல்லது ஈரல் டானிக்குகள் போன்ற மருந்துகளை 100 கோழிகளுக்கு 10 முதல் 20 மில்லி வீதம் குடிநீரில் கலந்து கொடுப்பதால் கோழிகளை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 75% பதிவாக வாய்ப்புள்ளது.
காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கோகோ தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும். வாழையில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு ப்ரோபிகோனோசல் 0.5 மில்லி என்ற அளவில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வேலி மசால். வேலி மசாலின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம். மானாவாரியில் ஜூன் முதல் அக்டோபர் மாதம் வரை வேலி மசாலை பயிர் செய்யலாம். பயிரிட ஏற்ற மண். எல்லா மண் வகையும் ஏற்றது. விதை அளவு 1 ஹெக்டருக்கு சுமார் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். பயிரிட ஏற்ற இடைவெளி 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் தொடர்ச்சியாக விதைக்க வேண்டும். அறுவடை. முதல் அறுவடை விதைத்த 90 நாட்களிலும் அடுத்தடுத்த அறுவடை 50 நாட்களுக்கு ஒரு முறையும் செய்யலாம். மகசூல் 1 ஹெக்டருக்கு சுமார் 125 டன்கள் வரை மகசூலை பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1860 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மக்காசோளம் இதர ரகம் பழனியில் 1500 ரூபாயிலிருந்து 1650 ரூபாய்க்கும், வத்தலகுண்டுவில் 1450 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கும், நெல் ADT 37 பன்ருட்டியில் 1665 ரூபாயிலிருந்து 1745 ரூபாய்க்கும், வேலூரில் 1470 ரூபாயிலிருந்து 1884 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் விழுப்புரத்தில் 1507 ரூபாயிலிருந்து 1509 ரூபாய்க்கும், சங்கராபுரத்தில் 1480 ரூபாயிலிருந்து 2008 ரூபாய்க்கும், நெல் ADT 43 திருமங்கலத்தில் 1700 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய்க்கும், மதுரையில் 1750 ரூபாயிலிருந்து 1850 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் காட்பாடியில் 2650 ரூபாயிலிருந்து 2750 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் 2606 ரூபாயிலிருந்து 2888 ரூபாய்க்கும், பருத்தி LRA உசிலம்பட்டியில் 3850 ரூபாயிலிருந்து 4050 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தேங்காய் இதர ரகம் பொள்ளாச்சியில் குறைந்தபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கம்பத்தில் 1200 ரூபாயிலிருந்து 1300 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கரூரில் 4200 ரூபாயிலிருந்து 4400 ரூபாய்க்கும், செய்யாறில் 6274 ரூபாயிலிருந்து 7211 ரூபாய்க்கும், எள் கருப்பு மேலூரில் 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய்க்கும், மிளகாய் சிவப்பு சங்கரன் கோவிலில் 3000 ரூபாயிலிருந்து 4500 ரூபாய்க்கும், தென்காசியில் 5000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி ஈரோட்டில் 5369 ரூபாயிலிருந்து 6855 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் 6235 ரூபாயிலிருந்து 7409 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 27 ரூபாய்க்கும்,
கொத்தவரங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 75 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 58 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இங்கிலீஷ் காய்கறிகளில் பீன்ஸ் 1 கிலோ 75 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 36 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கீரை வகைகளில் கீரைகள் கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 22 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 510 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 220 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 350 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.2 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 24.4 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 58.2%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.2%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.7 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 5.2 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 499.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1033.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.1ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். ஹெரிங்போன் கறவை கொட்டமானது தானியங்கி முறையில் பால் கறக்க பயன்படுகிறது. மேலும் இம்முறையானது சாதாரண முறையை காட்டிலும் குறைந்த வேலையாட்களை பயன்படுத்தி குறைந்த நேரத்தில் தரமான பாலை சந்தைப்படுத்த பயன்படுகிறது. அந்த வகையில் ஹெரிங்போன் கறவை கொட்டம் அமைத்தல் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் ரிச்சர்ட் சர்ச்சில் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைக்கி ஹெரிங்பான் கறவை கொட்டத்தில் எப்படி பால் கறக்கிறோம், இந்த பண்ணையில் எப்படி பால் கறக்கிறோம் அப்படிங்கிறத விரிவாக சொல்ல போகிறேன். நம்முடைய பண்ணையில் சுமார் 100 பசுக்கள் இருக்கின்றன. இந்த பசுக்கள் இந்த கறவை கொட்டத்தில் தினமும் தானியங்கி முறையில் பால் கறக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இதில் இந்த ஹெரிங்பான் கறவை கொட்டத்தில் ஒரே நேரத்தில் 8 கறவை மாடுகளை நமக்கு பால் கறக்க இயலும். ஒரு பக்கத்துக்கு 4 பசுக்களாக ஒரே நேரத்தில் 8 பசுக்கள் இந்த கறவை கொட்டத்தில் நமக்கு பால் கறக்க இயலும். பின்னால் காணப்படும் நுழைவாயில் வழியாக உள்ளே அனுப்பப்பட்டு அதன் இடங்களில் நிறுத்தப்படும். அதன் பிறகு பால் கறக்கும் இந்த இயந்திரத்தின் கப்புகள் பொருத்தப்பட்டு தானியங்கி உறிஞ்சுதல் வழியாக பால் உறிஞ்சப்பட்டு அந்த பால் குழாய்கள் வழியாக
கடத்தப்பட்டு இங்கு வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தில் வந்து சேர்கிறது. பால் கறவை முடிந்த பிறகு இந்த இயந்திரம் இவ்வாறு கழுவப்பட்ட பிறகு கறக்கப்பட்ட பால் கேன்கள் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. உபரியாக உற்பத்தி செய்யப்படும் பால் இங்கு அமைக்கப்பட்டுள்ள பல்க் மில்க் கூலர் எனப்படும் சாதனத்தில் குளிர்விக்கப்பட்டு ஒரு நாள் சேமித்து வைக்க இயலும். இந்த ஹெரிங்பான் கறவை கொட்டத்துக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டதற்கு காரணம் இந்த அமைப்பு ஒரு ஹெரிங் மீனின் எலும்புக்கூட்டை ஒத்திருப்பதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இந்த ஹெரிங்பான் மில்க் கறவை கொட்டம் உபயோகிப்பதால் பல நன்மைகள் உள்ளன. முக்கியமாக வேலையாட்கள் தேவை பெருமளவில் குறைகிறது. இந்த காலகட்டத்தில் வேலையாட்கள் கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது மற்றும் வேலையாட்களின் சம்பளம் மிக அதிகமாக இருப்பதால் இந்த முறையை உபயோகிப்பதால் பண்ணையாளர்கள் செலவை மிக அதிகமாக குறைக்க இயலும். இந்த முறை பண்ணையில் சுமார் 120 முதல் 150 கறவை மாடுகளை வைத்து பராமரித்து கறக்க இயலும். இம்முறை கறவைக்கு ஒரு மாட்டிற்கு சுமார் 5 நிமிடங்களே செலவாகிறது. அதாவது 5 நிமிடத்தில் 8 கறவை மாடுகளை நம்மால் கறக்க இயலும். 1 மணி நேரத்தில் சுமார் 60 மாடுகள் கறக்க இயலும். 2 மணி நேரத்தில் சுமார் 120 மாடுகள் கறக்க இயலும். எனவே தான் இவ்வகை கறவை கொட்டம் உபயோகிக்கும் போது சுமார் 120 முதல் 150 மாடுகள் தினமும் கறக்க இயலும். இந்த ஹெரிங்போன் கறவை கொட்டம் அமைப்பதற்கு சுமார் 25 லட்சம் ரூபாய் செலவாகிறது. சுமார் 800 ஸ்கொயர் ஃபீட் அளவில் கட்டிடம் தேவைப்படுகிறது. உபகரணங்கள், கட்டிட செலவு எல்லாமாக மொத்தம் சுமார் 25 லட்சம் தேவைப்படும். இதை பற்றிய மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒரத்தநாட்டில் கால்நடை பண்ணை பயிலக வளாகத்தை தொடர்பு கொண்டு பண்ணையாளர்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் ரிச்சர்ட் சர்ச்சில் அவர்களை 09445537760 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 12/5/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்செங்க பகுதியில் நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தியின் மூலம் பயன்பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டம் அழிச்சூர் கிராம வேளாண்மையாளர் திருமதி ஆர் அலமேலு அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கொழுக்கட்டை புல். இன்றைய தகவல் நேரத்தில் ஆடுகளை தாக்கும் இரத்த கழிசல் நோய். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டுக்கோழிகளில் ஏற்படும் முக்கிய நோய்கள் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் பாபு பிரசாத் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.